மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கட்டி இருந்துச்சுன்னா அதை ஹீட் பாயில் நினச்சிட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க. அது ஃபிஸ்ட்லாவை கூட இருக்கலாம். ஒரு ஹீட் பாயிலையும் ஃபிஸ்ட்லாவையும் எப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்துவீங்க அப்படின்னா, ஹீட் பாயில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 days அதுவே சரியாயிரும். ஆனால் ஃபிஸ்ட்லா அப்படி கிடையாது. அது திருப்பி திருப்பி போயிட்டே தான் இருக்கும். அது ஒரு சில மாசங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சில வருஷங்களா கூட இருக்கலாம். ஃபிஸ்டுலாவை நம்ம தமிழில் பௌத்திரன்னு சொல்லுவோம். இது ஆசன வாயில இருக்கக்கூடிய கிளான்ஸ்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருது. ஃபிஸ்டுலா உங்களுக்கு இருக்குன்னா என்னென்ன அறிகுறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கட்டி இருக்கலாம். அதிலிருந்து சீலோ இல்லை வாட்டரி டிஸ்சார்ஜோ உங்களுக்கு வரலாம். இப்போ உங்களுக்கு ஃபிஸ்டுலா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிஸ்டுலா இருக்கா இல்லையாங்கிறது சொல்லிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபிஸ்டுலா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பார்க்கணும். ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனில் மட்டும்தான் அந்த ஃபிஸ்டுலா எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபிஸ்டுலா சர்ஜரி மூலியமாக கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ உங்கள் மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் கட்டி இருந்துச்சுன்னா அது 1 நாள் 2 நாளாக இருந்தால் பரவாயில்ல. பட் அது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.